கபாலி படம் பார்த்த அந்த சமயத்துல கிளைமேக்ஸ் அப்போ நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தோன்றியிருக்கும். அதாவது கபாலி திரைப்படம் 2வது பாகமாக உருவாக்கப்படுமா? அப்படி உருவாக்கப்பட்டா ரஜினிகாந்த் நடிப்பாரா? அப்படிங்கக்கூடிய கேள்விகள் நமக்குள்ள எழுந்திருக்கும். இதே கேள்வியை தயாரிப்பாளர் தானு கிட்ட எங்க செய்தியாளர் உத்தரா கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் தானு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இவ்வளோ நாளாக கபாலி கபாலி கபாலின்னு சொல்லி இணையதளங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் கபாலி ஒளி வீசிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி கபாலியோட சக்ஸஸ் மீட்டில் இருக்கும். கலைப்புலி தானு சார் கிட்ட கபாலி பற்றி ஒரு சக்ஸஸோட ஹாப்பியை பற்றி கேட்டுக்கலாம். சார், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கபாலியோட பார்ட் 2 எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கபாலின்றது போய் கபாலியோட பார்ட் 2 பற்றின ஒரு ஆவல் எல்லாருக்கிட்டையும் தொடங்கிடுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கபாலி பார்ட் 2 எப்போ வரும்? அதாவது காலம் அது நிர்ணயிக்கும். இதுக்கு கதைக்களத்து பிரகாரம் அந்த எண்டு சத்தம் இருக்குது. அது என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்றது அது கண்டிப்பாக 2வது பாகம் வர்றதுக்கு உண்டான உறுதி இருக்குது. அது ரஜினி சார் மட்டும்தான் சொல்ல முடியும் எப்போ ஏதுன்றது. அதனால் என்னை பொறுத்தவரையிலும் கபாலி பார்ட் 2 வரணும். அது அது இன்னொரு தயாரிப்பால் கூட போகணும். ஒருவனே என்ஜாய் பண்ண விட அவரை வச்சு அடுத்தவனும் என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆக நான் தாராளமாக அந்த பார்ட் 2 பண்ணுறதுக்கு என்னுடைய அங்கீகாரத்தை இந்த டீமுக்கும் ரஜினி சாருக்கும் வழங்குறேன். ஆகவே பார்ட் 2 என்பது முன்னில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அந்த பார்ட் 2 வரும்பொழுது அது ரஜினி சார் தான் முடிவு செய்யும். சூப்பர் சார். ஆனால் இன்னொரு விஷயங்களும் வந்துட்டுருக்கு. ஹிந்தியில் கபாலி அமிதாப் பச்சன் சார் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகளும் வெளிவந்துட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது கபாலி ஹிந்தியில் எக்ஸ்ட்ராடினரியாக போயின்னு இருக்குது. 50 கோடி 6 நாளில் பண்ணியிருக்குது. 50 கோடி வசூல் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த ப்ரெஷர் எல்லாம் வரும்போது எல்லாருக்கும் அந்த வர்றது சகஜம்தான். ஆகவே அது டிசைட் பண்ண வேண்டியது அமிதாப் சார். சார் நான் இல்லை. சரி, யாராவது அவரை வச்சு படம் தயாரிக்க கேட்டால் டைரக்டர் நாங்கள் சேர்ந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வழங்குவோம். அது காலம், அது கொஷின் மார்க். எங்ககிட்ட இதுவரெல்லாம் யாரும் அணுகலை. அந்த மாதிரி பேசப்படுறது உண்மை. அடுத்து ரஞ்சித் சாரோட மூவி நீங்கள் மறுபடியும் சொல்லியிருந்தீங்க, எனக்காக இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதில் ஹீரோ யாராக இருப்பாங்க? அதாவது முதல் கதைக்களம் வரணும். அந்த கதைக்களக்கேற்ற கதாபாத்திரம் எடுக்கணும். ஆக ரஞ்சித்துக்கு நான் படம் கொடுக்கறது உறுதி. ரஞ்சித் எனக்கு பண்ண போகிறது உறுதி. ஆனால் அது அவர் உருவாக்குற கதைக்கு தான் கதாநாயகன் இருப்பார். ஓகே சார். இன்னொரு மைனஸ் திங் என்னென்னா பார்த்தீங்கன்னா கபாலி டிக்கெட்ஸ் அதிக ரேட். அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கிறதே பெரிய விஷயமா நிறைய ரசிகர்கள் நிறைய அல்லாட்டம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி டிக்கெட் விலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றின உங்கள் கருத்து? அதாவது நீங்கள் பாம்பேக்கு போனீங்கன்னா 1500 டிக்கெட்டு, கர்நாடகா போனால் 1500 டிக்கெட்டு, கேரளாவுக்கு போனால் 500 டிக்கெட். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 50, 30, 100, 120. ஆகவே பிளாக்கில் எதுவுமே விற்கிறது நம்ம என்ன தான் கண்ணு முடித்து காவல்துறை வேலை செஞ்சால் கூட எல்லா இடத்துலையும் நிற்க முடியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்து போய் அது விற்க தான் செய்வாங்க. அது விற்கிறது இது தொன்று தொட்டு சினிமா நடக்கக்கூடியது. இது இட்டுக்கட்டி செய்யப்பட்ட ஒரு செய்தியாக தான் இதை நான் கருதுகிறேன். ஆகவே விற்பது உண்மை என்றாலும் அது எங்களுக்கு வர்றதில்லை, அரசாங்கத்துக்கு வர்றதில்லை. தேடுறது பிளாக் மார்க்கெட்டில் போகிற சமாச்சாரம். அதுதானே தவிர எந்த விநியோகஸ்தரமோ எந்த எக்ஸிபிட்டரும் அந்த மாதிரி சூழலுக்கு தள்ளப்படலாம். கபாலியை அடுத்து உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்ன படங்கள் அடுத்து நீங்கள் ப்ரொடியூசராக இறங்கியிருக்கீங்க? இப்போ ஆல்ரெடி இந்திரஜித் படம் முடிஞ்சிருக்குது. ஆக அது 3 லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு தான் அடுத்த கட்ட பயணம்.